வணக்கம் நேர்களே. ஈரான் 10 கண்டிஷன்ஸ் குடுத்திருக்காங்க. அந்த 10 கண்டிஷன்ஸ் இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில ஆனந்த் சார்ட்ட கேட்டப்போ, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொன்னார். ஆனா, இன்னைக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் டூவபிள், வொர்க்கபிள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுல அதே கண்டிஷன்ஸ் தான் மறுபடியும் வந்திருக்கு. இப்ப ஆனந்த் சார் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ இந்த 10 கண்டிஷன்ஸ் அதெல்லாம் ஈரான் குடுத்திருக்காங்க. அத வொர்க்கபிள் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஒன்றும் ஆகாது. 2 வாரம் கழிச்சு அப்படியே மறந்து, ம். ஏதாவது பூசி அவன் நியூக்ளியர் பாம் தான் ரெடி பண்ண மாட்டான், அவன் நல்லவன்னு சொல்லிட்டு போயிடுவான். அவன் பாட்டுக்கு நியூக்ளியர் பாம் ரெடி பண்ணிட்டு இருப்பான். இன்னும் ஸ்பீடா. ஸ்பீடாக ஃபாதர்லேண்ட் மதர்லேண்ட்னா வந்து $2 மில்லியன் ஒரு கப்பலுக்கு கொடுத்துட்டு கப்பம் கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். உனக்கு சப்பார் போர்ட்டும் கிடையாது. சப்பார் போர்ட் பாகிஸ்தானுக்கு கொடுத்துருவாங்க அடுத்தது. ஓகே சார். இப்போ பாருங்க, சப்பார் போர்ட் இருந்தால் கேஸ் என்ன இருக்கும்? நமக்கு ப்ராப்ளம் இல்லாம இந்த பக்கம் எடுத்து வந்திருக்குமே. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இல்லாம சபார் போர்ட்ங்கிறது இந்த பக்கம் தானே சார்? அந்த அதர் சைடு ஆஃப் ஈரான் தானே. சப்பார் போர்ட்டுக்கு ஏற்று போட்டவன் புத்திசாலி தானே. அதை பண்ணியிருந்தோன்னா எனக்கு தெரிஞ்சு லேண்ட் வழியா க்ரூட் ஆயில் எடுத்துட்டு வந்து இந்த சைடு இருந்தே பண்ணியிருந்திருக்கலாமா? அண்ட் அந்த போர்ட் நம்மளோட கண்ட்ரோல்ல இருந்திருக்குமா? ஃபாதர்லேண்ட் மதர்லேண்ட். ஸோ ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை இந்தியா மிஸ் பண்ணியிருக்கு. ஆமாம், நம்ம கண்ட்ரோல்ல இருந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம்னு நீங்க சொல்ல வரீங்களா? அமெரிக்காவுக்கு பயந்து பண்ணிட்டான். இதே பாகிஸ்தான் அமெரிக்கா கூஜா தூக்குறானே தவிர, எதை கேட்டாலும் பிரகஸ்பதி சைனாவை கேட்டு தானே பண்ணுறான். இவன் உனக்கு ஃப்ரெண்டும் கிடையாது, ட்ரம்ப்பும் அவன் ஃப்ரெண்டு கிடையாது. ஏன்னா நீ அவனுக்கு கூஜா தூக்கலைங்கிறான். எனக்கு ஓடுங்கிற அளவு கூஜா. சைனா அருணாச்சல் பிரதேசம் கொடுங்கிறான். இப்போ யார் இந்தியாவோட ஃப்ரெண்டு? ரெண்டு பக்கமுமே பிரச்சனையாக தான் இருக்கு. ரஷ்யாட்டையும் ஆயில் வாங்க மாட்டேன்ட்டு. பட் இப்போ கொடுக்குறாங்களே சார். பட் லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ யார் நான் மூளையாக யூஸ் பண்ணி விஸ்வகுருவாக இருந்தவர் யாரை ஃப்ரெண்டாக வச்சுருக்கிறாரு? இப்போ ஈரான் இருந்தும் ஆயில் வாங்க போகிறோம் சார். அடுத்தது அவன் ஏன் கொடுக்குறான்? நீ என்ன ஃபாதர்லேண்ட் மதர்லேண்ட் அப்புறம் கொடுப்பானா? $2 மில்லியன் இல்லைன்னு சொல்லிட்டேன். $2 மில்லியன் கொடுத்தா யாருக்கு வேணாலும் ஆயில் கொடுப்பேன். அப்புறம் நீ என்ன கொடுக்கறது, நான் என்ன வாங்குறது? ஓகே சார். இப்போ ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. பாஸ், இதில் என்ன தெரியுமா? பூசி 4 கண்டிஷன் சொல்லி அவன் பண்ணுறதை அவன் பண்ணின்னு இருப்பான். அந்த 10 பாயிண்ட் சொல்கிறேன் சார். சொல்லு. மறுபடியுமே சொல்கிறேன். ஏன்னா அது நடக்காது. நீங்கள் இன்னைக்கு ட்ரம்ப் வந்து ஒர்க்கபிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து ஆகாதுன்னாரு. ஃபர்ஸ்ட் வந்து நான் அக்ரஷன், யூஎஸ் இஸ்ரேலும் இனிமேல் ஈரானை அட்டாக்கே பண்ணக்கூடாது. அது கையெழுத்து போட்டு கொடுத்து தானே ஆகணும். இப்போ நீ எதனா கையெழுத்து போட்டியாது. நீ அடுத்த வாட்டி போட்டால் இன்னும் 10 ட்ரோன் அடிப்பான். ஸோ அமெரிக்கா அடி பணிஞ்சிருச்சு. ரெண்டாவது, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் என் கண்ட்ரோலில் தான் இருக்கும், நாங்கள் தான் அதை டிசைட் பண்ணுவோம். நம்ம இப்போ அதானே ஆயிடுச்சு. ஸோ அமெரிக்கா ஒத்துக்குச்சு. ஆமாம். மூணாவது, நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் நாங்கள் பண்ணுவோம், அது எங்கள் ரைட். ஆமாம், இப்போ பண்ண தான் செய்வோம். அமெரிக்கா அக்செப்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒர்க்கபிள்குள்ளே இதெல்லாம் வருது அப்படின்னா ஆப்வியஸாக அவங்க வந்து ஒரு 60% என்ரிச்மெண்ட்டில் வச்சிருக்கிறவனு இன்னைக்கு சும்மா இல்லாமல் இப்போ 90% வரைக்கும் மூவ் பண்ண வச்சிருக்கிறது அமெரிக்கா. கரெக்ட். ஓகே, அடுத்தது வந்து பிரைமரி சாங்ஷன்ஸ் எல்லாம் லிஃப்ட் பண்ணு. அதை வேணால் பண்ண மாட்டோம். ஓகே, இவனும் பண்ண மாட்டான், அவனும் கண்டுக்க மாட்டான். சாங்ஷன்ஸ் கண்டினியூ. ஓகே, டிகேட் லாங் சாங்ஷன்ஸ், பல வருஷமா இருக்கிற சாங்ஷன்ஸ் எல்லாத்தையுமே தூக்கு அப்படிங்கிறது தான் முடியாது. அவன் எப்படி தூக்குவான்? அவனும் தூக்க மாட்டான். ஓகே, பட் அது 2 வருஷம், ஐ மீன் இந்த 2 வாரத்துக்கு அப்புறம் தான் அது என்னங்கிறது ஒரு கிளாரிட்டி தெரியும். அதெல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. செகண்டரி சாங்ஷன்ஸையும் லிஃப்ட் பண்ணுங்க, சின்ன சின்ன கண்ட்ரிஸ் கூட நாங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம். ஓகே, யூஎஸ் ரெசல்யூஷன்ஸை, ஈரானுக்கு எதிரான யூஎன் ரெசல்யூஷன்ஸை கேன்சல் பண்ணுங்க. அதெல்லாம் முடியாது. நெக்ஸ்ட். ஏன் சார் அது பண்ண மாட்டாங்கன்னு அவன் ஏன் பண்ண? இதுதான் பண்ணுவான் பாரு. இதெல்லாம் சும்மா அவன் இந்த காந்தி இருக்காரு, வெள்ளைக்காரனும் நெகோசியேட் பண்ணுறது சார் என்ன பண்ணுவார்? 10 கண்டிஷன் வைப்பார். 2 கண்டிஷன் ஒத்துப்பான், 8 கண்டிஷன் ஒத்துக்க மாட்டான். அது 2 தான் ஆக்சுவலாக மெயினாக இருக்கும். அந்த 2 கண்டிஷன் ஒத்துப்பான், இன்னும் திரும்பி வருவார். இந்த 2 வாங்கியாச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு போராட்டம் நடக்கும். 15 கண்டிஷன் வைப்பார். ஒரு 4 கண்டிஷன் ஒத்துப்பான். 2 4 6 ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். ஓகே, அப்புறம் வந்து இந்த IAEA, அந்த நியூக்ளியர் இது பார்க்கக்கூடிய ஏஜென்சி, அவங்க வந்து ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணணும். அதெல்லாம் பண்ணவே மாட்டோம். இப்போதைக்கு பண்ண மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? ஒன்றும் நடக்காது. இப்போ என்ன நடக்கும்னா, இவங்க அமெரிக்கா வீட்டுக்கு ஓடி போயிடுவான். இவன் ஃபைன் போட்டு $2 மில்லியன் வாங்கிட்டு இருப்பான். யாரெல்லாம் கட்டுவாங்கன்னு சொல்லிடுறேன். ஃபாதர்லேண்ட் மதர்லேண்ட் 2 மில்லியன் இந்தியா. அதுக்கப்புறமா வந்து கொரியா, சவுத் கொரியா, ஜப்பான், மற்றவங்கெல்லாம் ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ. மற்றவங்க பாகிஸ்தானுக்கு இனிமேல் என்ன? நான் தானே பாஸ் பண்ணி கொடுத்தேன் பாஸ். என்ன பாஸ் எங்கிட்டே நீ 2 மில்லியன் கேட்குற பத்தியா? ஆமாம்.
வேறு யாருக்கும் கிடையாது. வியட்நாமுக்கும் வாங்கிப்போம் வச்சுக்கோ. அப்புறம் ஓகே. பட் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, உங்களுக்கு இந்த $2 மில்லியன் உங்களுக்கு ஒண்ணும் பெரிய ரெவென்யூ வராதே சார். ஏன் வராது? ஜப்பானு, சவுத் கொரியா அண்ட் இந்தியா தான் மெயினு. ம். சைனா 2 மில்லியன் இப்படி கொடுக்காம வேறு மாதிரி கொடுத்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுற கான்ட்ராக்ட்லாம் சைனா வாங்கிப்பான். ஆல்ரெடி அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த 2 ஈரான்ல. மில்லியன் இந்த சைடு வாங்குற மாதிரி ம், வாங்கி. ம், ரைட்டா? ம். அதையும் யுவான்ல தானே பே பண்ணணும். டாலர்ல இப்போ கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு சிங்க மாதிரி ஒரு ஆள் இருந்து ம். ஒரு ப்ளூ டர்பன் இங்கே வந்து ஹெவன்லேன் வந்து யூகோ பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்டை திறந்து நாயக்கை கூப்பிட்டு நீ போய் பில்டிங்லாம் கட்டுற. ம். என்னது? எல்என்டி. நாயக்கை கூப்பிட்டு ம். நீ பில்டிங்லாம் கட்டினுரு. ம். அவன் என்னையா வாங்கிக்கிறான் பேமெண்ட்டை. நீ எப்போ வேணாலும் இந்த யூகோ பேங்க்கில் ரூபாவை எடுத்துக்க ம். அப்படின்னு சொன்னேன். சார் இது 2 முக்கியமான விஷயம் சார். ம். இப்போ மதர்லேண்ட் ஃபாதர்லேண்ட் என்ன பண்ண முடியும்னு கேட்டல. ம். இன்னைக்கு வந்து எல்என்டி 8% டப்பு. ஆமா. மேலேயே போயிருக்கும். ம். ஏன் 8% டப்பு? வார். கல்ஃபு ஃபுல்லாக கான்ட்ராக்ட் அவங்ககிட்ட ஆமா. இருக்குது. ம். அப்போ அவன் அக்செப்டட் கான்ட்ராக்டர் கல்ஃபில். ம். ஆமா. கொஞ்சம் புத்தி உள்ள ஆளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? பஸ் ஈரான் வா நம்ம கட்டி பிடிப்போம். உனக்கு இப்படியெல்லாம் பாம்பு வந்துருச்சு. ம். இல்ல நான் ரெடி பண்ணி தரேன். எல்லாம் வருத்தமாக இருக்குது. நான் எல்லாம் உனக்கு ரெடி பண்ணித்தரேன். சிமெண்ட்டில் எல்லாம் நானே சப்ளை பண்ணுறேன். நாயக் பாய் வந்து எல்லா இடத்துலையும் கான்ட்ராக்ட் வச்சுருக்கிறாரு. இங்கேயும் கட்டி கொடுப்பாரு. வேர்ல்டு கிளாஸாக இருக்கும். நீ காசே கொடுக்க வேண்டாம். எல்என்டின்னு சொன்ன ஒரு பெரிய மரியாதையும் கூட. எல்என்டினாலும் மரியாதையும் கூட. நீ என்ன பண்ணுற? கச்சா எண்ணெயை மட்டும் இந்த சைடாக விட்டினே இரு. நான் கணக்கு வச்சுக்கிறேன். ம். உனக்கு நான் ரூபாவில் பேமெண்ட் தரேன். உனக்கு ஓடுங்கிற மாதிரி பில்டிங் கட்டி அங்கே ரூபாவை வாங்கிப்பான். அவன் ஏன் வானாங்கப்பான்? ஸோ உங்களுக்கு பில்டிங்கை ஈரான்ல இவன் கட்டி கொடுத்துருவான். இவனுக்கான பேமெண்ட்டை நான் ருப்பியில் கொடுத்துட்றேன். எனக்கான க்ரூட் ஆயிலை நீங்கள் கொடுத்துரு. அதான் ஏன் சர்தார் பண்ணான் அன்றைக்கி. இப்போ படிப்போட இம்பார்ட்டன்ஸ் புரியுதா? ஓகே சார். யாரோ அடுத்த ஒருத்தர் கேட்டார்ல ஹார்ட் ஒர்க்கா ஹார்வர்டான்னு. ம் 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 இப்போ ஹார்ட் ஒர்க்குக்கும் ஹார்வர்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதா? புரியுது சார். இந்த 2 பாயிண்ட் மட்டும் கேட்டுறேன் சார். இன்னொன்று காம்பன்சேஷன் பே பண்ணுன்னு இப்போ நிற்கிறாங்க. அதுதான் 2 மில்லியன். அதுக்கு 2 மில்லியன். ஓகே. நீ தானே கொடுக்க போகிற. ஓகே. மதர்லேண்ட் ஃபாதர்லேண்டும் ஜப்பான் லேண்டும் தானே கொடுக்க போகிற. அடுத்தது வந்து யூஎஸ் மிலிட்ரி வித்ட்ராவல். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அது நான் கிடையாது. கல்ஃப் அதெல்லாம் சும்மா தான் காந்தி கண்டிஷன். ஓகே ஃபைன். ஆனால் இப்போ என்ன பாரு, பாகிஸ்தானுக்கு எண்ணெயே இல்லாமல் கடலில் தத்தளிஞ்சிருந்த பாகிஸ்தானுக்கு எண்ணெய் ஃப்ரீயாக கிடைக்க போகுது. இன்னைக்கு ஒரு ஹீரோ ஃபிகர் ஆயிட்டாங்க சார். ஒரு ஹீரோ ஆக்கிட்டீங்க. அவன் ஃபோன் பண்ணி ட்ரம்ப் வந்து அவங்க சொல்லி தான் நான் வாரையே நிறுத்தினேன் அப்படின்ற லெவலுக்குன்றப்போ நம்மளுக்கு ஒரு அவமானமாக இல்லையா அது? அவமானங்கிறத தாண்டி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு லிங்க் இருக்கோன்றது ரொம்ப வெளிப்படையா சரி, தெரியுது. சைனா ஈரான் பாகிஸ்தான் ஒன்று சேர்ந்துட்டான். ம். உன்னோட யார் இருக்கான்? அந்த யுக்ரைன் ரஷ்யா வார் பாட்டுக்கு அது போயின்னு இருக்கு. ம். ம். ஓகே சார். ஸோ இப்போ இந்த ஈரான் ப்ராப்ளம் இன்னும் 2 வாரத்துக்கு அமைதியா இருக்கும். ஆமாம், நம்ம விஸ்வகுரு இல்லை. ஸோ 2 வாரத்துக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு ரிலீஃப். ஒரு ரிலீஃப். அப்போ கோல்டு கொஞ்சம் ஏறும். கோல்டு ஏறும். இது ரிலீஃபு. இன்னொன்று என்ன ஆகும்னா, வெள்ளைக்காரன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து திரும்பி விற்க ஆரம்பிச்சிடும். ஏறணுன்னு வித்துட்டு போயிடுவான். ஆமாம். ஃபைன் சார். ஸோ 2 வாரம் இன்னும் டைம் இருக்குது சார். அது என்ன நடக்குதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.